Hi friends, welcome back to another video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ட்ரிப் போயிருந்தோம். அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கர்நாடகாலேருந்து வந்தாங்க, இன்னும் 2 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, இன்னும் ஒரு 4 பேர் கேரளாலேருந்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஃபன்னாகவே இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டே 10 ஸ்டே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒருத்திட்டு நாங்கள் போய் ஒன்ஸ் இறங்கின உடனேவே பார்த்தீங்கன்னா விருந்தோம்பெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் தேவ்குண்டில் ரீச் ஆகும் போதே 8:30 9 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 hours ட்ராவல் ஜர்னி இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் மாரி கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் திரும்பி ரைஸு, சிக்கன் கறி, சப்பாத்திட்டு அவங்க ட்ரெடிஷனில் மகாராஷ்டிரா ட்ரெடிஷன், அவங்க நார்த் இந்தியா ட்ரெடிஷனில் கொடுத்தாங்க. எல்லாமே தாறுமாறாக இருந்தது. அதாவது வேணான்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ஜூஸு, டீ, காஃபி எப்பப்பெல்லாம் காஃபி வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட 10th ஸ்டே. நைட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த நாள் இன்னும் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக புக் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் டிஜெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக நைட்டு போய் ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் தான் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரிவர் மட்டும்தான் இருந்தது பக்கத்தில். அந்த வியூவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ பார்க்கலாம் க்ளீனாக எங்கள் டென்ட்டு எப்படி இருந்ததுன்ட்டு. ஒரு டென்ட்டுக்கு 2 பேருன்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணோம். அந்த பர்பிள் கலர் டென்ட்டில் மட்டும் ஒரு ஆள் ஒன்று. திரும்பியும் பார்த்தீங்கன்னா காலையிலையும் வேறு லெவலில் கவனிச்சாங்க. அதுதான் அவங்க கேன்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்களேன். ஒர்த்திட்டு ஆல்மோஸ்ட் 1500 சம்திங்கு. ஒன் டே மார்னிங் ஈவினிங்ட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வித்து முட்டை வச்சு கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் மட்டும் சும்மா சாப்பிட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜெர்னியை பார்த்திங்கன்னா தேவ்குண்டு தான். ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3 kilometers இருக்குது. அதில் நீங்கள் பைக்கு இல்லை எதனாச்சும் கார் அரேஞ்ச் பண்ணி போகணுன்னாங்க. அந்த காரும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்ஸ் அந்த டெஸ்டினேஷனை நாங்கள் ரீச் பண்ணோன்னே இதுதான் அந்த தேவ்குண்டு அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. பக்கத்தில்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் கிட்ட நடந்தோம். உள்ளே போக கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட நடந்துகிட்டே இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூஸ் தான் இருக்குது. நல்லா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
போகிற வழி எல்லாமே ஒர்த்திட்டாக வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போவீங்க. கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அட்வென்ச்சர் மாரி வரணும் சரி. ஏன்னா ட்ரக்கிங்னா ஒர்த்தி ட்ரக்கிங்காக இருக்கும். நடுவில்லாம் தண்ணி வாட்டர் பாட்டில் எதுவுமே கிடைக்காது. அதே தண்ணியை தான் வந்து நாங்கள் அப்படியே ஃபால்ஸில் வர்ற தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டருன்றப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் இல்லை. வியூலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஒண்டர்ஃபுல்லான வியூலாம் நிறையா இருந்தது. அந்த இடத்துக்கு வந்து ஒரு கைடு வந்திருந்தாங்க. அந்த கைடு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே வந்து கடைசி வரைக்கும் வந்தார். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் போகிற இடமே வந்து ஆல்ரெடி மக்கள் இருந்த இடம். அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து எல்லோரும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொன்னார். அது ப்ராப்பராக எனக்கு புரியல. ஆனால் அந்த இடத்துல போகிறப்போ வந்து நிறைய கதைலாம் சொன்னார். இந்த ஃபால்ஸ் வந்து மழை சீசன் அப்போல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்லாம் வந்து செத்துக்கிறாங்க அப்படின்ட்டு போகிற வழி எல்லா இடத்துலையும் வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து காட்டினார். இங்கே தான் ஒருத்தர் செத்தார், இங்கே தான் ஒருத்தவங்க வந்து ரோப்பை தாண்டும் போது அப்படியே தண்ணியில் அடிச்சுன்னு போய் செத்துட்டாங்க, இங்கே தான் அவங்க பாடி கிடச்சிதுன்ட்டு திக்குன்னு பயமுறுத்திக்கிட்டே வந்தால் போல். ஆனால் வந்து ரொம்ப அவருக்கு எங்கேஜ் தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 500 rupees, ஒரு நாளைக்கு ஒரு கைடுக்கு 500 rupees அந்தமாரி தராங்க போல். கடைசி வரைக்கும் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னார். எங்களை மேலே வரைக்கும் அவர் தான் இட்டுட்டு போனார்னு வச்சிங்களேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவர் பேங்க் சைடே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பக்காவான ட்ரெக்கிங். நீங்கள் மட்டும் கதை அடித்து ஜாலியாக போகலாம். ஒரு நல்ல ஷூ, ஒரு நல்ல க்ராக்ஸ் தான் நான் போட்டுகிட்டு இருந்தேன். ஜாலியாக நான் மட்டும் நடந்து போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்டு மாற்றுற மாரி இங்கே ஒரு நாயும் வந்து 2-3 நாய் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அந்த டாப்பில் விடுற வரைக்கும் வந்து கூடயே வந்து ட்ராவல் ஆகும்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இந்த நாயெலாம் இருக்கேன்ட்டு. இது வந்து இங்கே யாரெல்லாம் வந்து மேலே போகிறாங்களோ அவங்க கூடயே போவோம். லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபால்ஸில் ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸ்லேருந்து யார் லாஸ்ட்டாக வராங்களோ அவங்களோட திரும்பி வந்து கீழே வந்துடும்னு சொன்னாங்க. இவன் தான் பேர் கூட நாங்கள் கருப்பின்னு வச்சோம். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு எங்களை வந்து புஷ்அப் பண்ணுமே. நாங்கள் வந்து அங்கங்கே உட்காருவோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே இவனும் வந்து உட்காந்துப்பான், ஓரமாக உட்காந்துட்டு நாங்கள் எப்போ நடக்க ஆரம்பிக்கிறோமோ அவனும் நடப்பான். நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அங்கே நின்றுவோம்.
ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அங்கங்கே வந்து நிறைய பேர் செத்துருக்காங்கன்ட்டு. இந்த இடத்தையும் காட்டி அவர் சொன்னார், இது இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அந்த பிரிட்ஜில் இருந்து ஒரு லேடிஸ் வந்து வழுக்கி விழுந்து இந்த தண்ணியோட அடிச்சுன்னு வந்து இங்கே தான் அவங்க பாடி எடுத்துன்னு காட்டினார். உடனே சரி இதான் அந்த இடமான்ட்டு பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா வந்து மழை சீசன் வந்துட்டால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் மழை சீசன் கூட வரல, எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக வெட்டாக இருந்தது. அங்கங்கே வழுக்கி 2-3 டைம் நாங்களே விழுந்தோம். இந்த வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபன்னான மோட்னா இந்த நாய், அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்த ஆள் ஒரு இடம் விடாமல் அவரோட லைஃபே வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தார். ஹிந்தி வந்து இவனுக்கு என்ன தெரியும்னு யோசிக்காதீங்க, என் கூட இருந்தவர் வந்து ஹிந்தி தெரியும் ஒரு ஆளுக்கு, அவர் தான் வந்து என்கிட்ட சொன்னார். அவர் சொல்ல ஹிந்தியை வந்து அப்படியே டப்பிங் கொடுத்துட்டு இருந்தார் என்கிட்ட. நானும் வந்து அப்படியா ப்ரோன்னு இருந்தோம். ஒரு வரும்போது நல்லா ஃப்ரீயாக வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கழி கம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரக்கர் அந்த ஊர் டார்சன் ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து அங்கங்கே போயிட்டு இருந்தோம். ஒரு போக ரொம்ப டீப்பு ஸ்லோப்புன்ட்டு எல்லா இடமும் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாராலையும் ஃபுல்லாக கண்டினியூஸாக நடக்கவே முடியல. அங்கங்கே டயர்டாகிட்டு ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறப்ப 8:30 ஆகிடுச்சு. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நீ எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கிளைமேட் நல்லாயிருக்கும்னாங்க. அதேமாரி தான் ஒரு 8:39 சூரியன் வந்துருச்சாங்க. சும்மா பொழந்து கட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆளுங்கள்லாம் முடியாமல் வேர்வை சிந்த எல்லாம் சன்ஸ்க்ரீம்லாம் போட்டுட்டு அப்படியே வலிகிற அளவுக்கு வந்து நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் மட்டும் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே அந்த கருப்பி போயிட்டான். கருப்பிக்கு அப்புறமா வந்து இன்னொரு டாக் வந்துச்சு கூட. அதுவும் வந்து எங்கள் கூடயே வருது. டாகால் கூட நடக்க முடியலன்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி ஷிஃப்ட்டு கணக்கில் எல்லாேருக்கும் ஒரு ஷிஃப்ட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து எங்கள் கூட இருந்த ஆள் வந்து இவர் தான் எங்கள் கூட இருந்தார். இவன் தான் வந்து கருப்பிக்கு அப்புறம் இவன் ஒருத்தன் வந்தான். இவனுக்கு செவப்பின்னு பேர் வச்சோம். அவங்க மட்டும் அந்த வியூ தான் வந்து
எப்படி சொல்கிறது, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வியூவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்த்துட்டு இந்த இந்த படத்தெல்லாம் காட்டுறாங்களே அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. அதை பார்த்தோன்னே வாயை பொளக்கிற அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்பியும் நடந்தோம். எப்படா அது ஒரு கட்டத்தில் வந்து நடந்து அதுக்கப்புறம் எனக்கே வந்து அந்த நாய்க்கு நாக்கு தள்ளுற மாரி தள்ளிடுச்சு. எப்போ தான் வரும் அந்த ஃபால்ஸு அப்படின்ட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக லாஸ்ட்டாக ஃபால்ஸ் வந்துச்சு. ஏன்னா ஃபால்ஸ் வந்தோடனே நாய் வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருது. ஒரு வழியாக வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணோடனே சரி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்தே ஷாட்டு கண்டிப்பாக. ஏன்னா வந்து அது பார்க்குறதையே வந்து நீங்கள் அந்த வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, அந்த இடத்துல போய் நின்னோடனே பார்த்தீங்கன்னா சுற்றி அமைதியாக அந்த ஃபால்ஸோட சத்தம் மட்டும் தான் உங்கள் காதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபால்ஸுக்கு மேலே வந்து ஒரு கோயிலாக இருந்தது. உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நாங்கள் போனது வந்து அந்த ஃபெஸ்டிவல் அக்கேஷனில் தான் போயிருந்தோம். ரிவர்ஸ் ஃபால்ஸுக்கு எங்களால் போக முடியல. அங்கே நாங்கள் வர்றப்போ வந்து யாருமே இல்லை. ஒரு கப்புள்ஸ் மட்டும் வந்து அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லை. அவரை வந்து வேறு ஒரு கைடு இட்டுட்டு வந்திருந்தார். மற்றபடி அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் தான் அடுத்து தான் வந்தோம். நாங்கள் போகிறப்போ வந்து செம்ம ரஷ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த இடம், அந்த கோயில். அந்த கோயிலுக்கு வந்து எங்களை விடவே இல்லை அந்த ஃபால்ஸ் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் யூடியூப் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்தோம். ஏன்னா அவங்க பேசுறது எனக்கு புரியல, எனக்கு அவங்க பேசுறது என் கூட வந்தவர் தான் அதுக்கப்புறம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அலோவ் பண்ண விட்டார். லாஸ்ட்டாக வந்து அவர் செம்ம சங்கா வந்து நல்ல ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் எங்களை உள்ளே விட்டார். அதுக்கப்புறம் அந்த கோயிலை பற்றி ஒரு வரலாறு சொன்னார். இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கழியில் இருந்தது. அந்த கழியில் வந்து ஒரு நல்ல பாம்பு இருக்குது. அந்த நல்ல பாம்பு பார்த்திங்கன்னா 8 to 10 நாள் கூட சாப்பாடு இல்லாமல் இந்த கழியிலே தான் இருக்கும்னாங்க. வர்றவங்க யாராச்சும் காலையில் இந்த சாமிக்கு வந்து தினமும் படைப்பாங்களாம். அவங்க வந்து எதனாச்சும் பால் அந்தமாரி ஊற்றினா குடிச்சிட்டு அங்கேயே தான் இருக்குமா. 10 நாளுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போகுமா, ஆனால் திரும்பி வந்து அந்த கழியிலே உட்காந்துக்கோன்னாங்க. என்னடா இது, எனக்கு அங்கே நின்றுக்கிட்டு கீழே விழுவேனா இல்லை அந்த பாம்பை நினச்சி பயப்படுறதானே தெரியாமல் ஒரே பதட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே சாமி கும்பிட்டு, ஏன்னா மேலே இருக்கிறவர் வந்து விநாயகர் தான் வச்சுக்கோங்களேன், வேறு யாரும் இல்லை, விநாயகர் சாமி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட பேசிவிட்டு ஒரு பாயை சொல்லிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணோம். ஏன்னா அங்கே வீடியோ கூட எடுக்கக்கூடாது நாங்கள் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் சேட்டா அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அங்கே ஒரு குழியில் போட்டு ஜம்முன்னு அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் பிரகாஷ்.